ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். எல்லோரும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கவே தான் இப்போ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் பலகாரத்துக்கு பார்த்தேன்னாக்கா மாமன் என்ன பண்ணுறான், அதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை, அது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விவரமாக மாமி சொல்லுவாள். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஆப்பம் பண்ணுறேன். தேங்காய் ஆப்பம். ஆமாம், தேங்காய் ஆப்பம். அதுக்கு காரத்தாலே அரைச்சி வச்சுட்டேன். என்னென்னா, ஒரு டம்ளர் புழுங்கரிசி, நல்லா கும்பாச்சியாக ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். 3 to 4 hour ஊறட்டுன்னு வச்சுட்டேன். நல்லா அரை மூடி தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி மூடி தேங்காய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல இப்போ நல்லா பாதி அரிசி அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு அரைச்சிட்டு அதில் தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதை நைஸாக அரைச்சிட்டு அந்த கல்லூரில் கிரைண்டர் அளமின தண்ணி எடுத்து கூழ் மாதிரி கிண்டி இது நல்லா ஆறினோம்னா அந்த கூழ் ஆறினதுக்கப்புறம் இதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது உளுந்தெல்லாம் போடலையோனா, அதனால அதை அந்த கூழை ஆற வச்சு இதில் போட்டிருக்கேன். போட்டு இதுதான் ஆப்பம் வாக்க போகிறேன். மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல அது எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு தாளித்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டுறேன். இதில் தேவையான சாமான்கள் என்னென்னாக்கா, சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, தக்காளி 1 பொடியாக நறுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் டேஸ்ட்டுக்காக, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் கொட்டைப்பாக்கு அளவு புளின்னா இதுதான் கொட்டைப்பாக்கு அளவு, தேவையான அளவு உப்பு, 2 ரெட் சில்லி, 2 ரெட் சில்லி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு ஒவ்வொன்றா போடுறேன். வெயிட் பண்ணுங்க, அதை போடுறேன். ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் தாளிக்க போகிறேன். இந்த கடுகு வெடித்த உடனே எடுத்து போட போகிறேன். வெங்காயம் பூண்டையும் வதக்கிறதுக்கு கடுகு தாளிச்சுட்டு எண்ணெயை உண்டி விட்டுட்டு அந்த கடுகு உண்டி எடுத்து விட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் பூண்டையும் வதக்கிக்கிறேன். ஒவ்வொன்றா வதக்கும் போது நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது வெங்காயம் வதக்கிறச்சியே இதுக்கு தேவையான அளவு மிளகா, 2 மிளகா சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் 2 மிளகா சேர்த்துட்டுருக்கேன். 4 மிளகா போடுறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். இந்த புளியையும் பிச்சு 2ஆக போட்டுருக்கோம். இதோடு சேர்த்து வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளியையும் இப்போ இது தேங்காயும் எப்படி கடைசியாக போட்டு வதக்கணுங்கிறத சொல்கிறேன். தக்காளி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வதங்கினோம்னா போட்டுருவேன். இதை உண்டி தேங்காய் உண்டி கடைசியாக போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கிக்கிட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கிடுத்து, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கலாம்னு. தக்காளியும் வதங்கட்டும், மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறது. தேங்காய் ஆப்பத்துக்கா? ஆமாம், தொட்டுக்க கார சட்னி. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் இதையும் போடுறேன், தேங்காயும் போடுறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிவிட்டு சூட்லேயே இது வதங்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆற வச்சு அரைப்பேன் மிக்சியில். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது தேங்காய் ஆப்பத்துக்கு கார சட்னி, வெங்காயம் தக்காளி தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி. இப்படிதான் எல்லா சாமானும் போட்டிருக்கா. அரைச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு காமிப்பா. சட்னி ரெடி ஆகிடுத்து பாருங்க. கடுகு தாளிச்சிருக்கேன். ஆமாம், கடுகு தாளிச்சு கூட்டியிருக்கேன். கார சட்னி ரெடி. கார சட்னி வேற என்ன இருக்குன்னா நல்லா இருக்கும்பா? தேங்காய் பால். ஓ, ஆப்பம், தேங்காய் ஆப்பம். ஆமாம், மூடி வைக்கிறேன். எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரெடியாக எடுத்து ஆப்பம். அதை பார்த்தேன்னா அப்படி கையாலேயே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான் அது. ஓஹோ. அப்படியே எடுத்து போட்டுடலாம். அடுத்ததுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவுறேன். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இப்போது சிம்மில் வச்சு வாடுங்க. ஆமாம், கேஸை பெருசாகவும் வைக்கக்கூடாது. சாமான் வீணாக போகாமல் இருக்கும். நமக்கு ஆச்சுன்னு ஆகிறதுங்கிறதுக்காக பெருசாக வச்சோம்னா போயிடும். சாமான் வீணாக போடும்.
பொறுமையாகவும் செய்யணும், அதே டயத்தில் கொஞ்சம் வேகமாகவும் செய்யணும். அதை எந்த ஒர்க்காக இருந்தாலுமே இந்த பாருங்க, அவ்வளோதான். இதை வச்சுட்டு இப்படி மூடிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேங்காய் ஆப்பம் ஆமாம். மாலை டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன் மாமி. ஆமாம் அம்மான்ட்டு இருக்கு கார சட்னி. இதோ வைக்கட்டுமா? சொல்லுங்க. தேங்காய் ஆப்பமும் கார சட்னியும், வெங்காய கார சட்னியும். ஸோ அந்த தேங்காய் ஆப்பம் வந்து எப்படி புழுங்கரிசியில் எப்படி பண்ணாங்கிறத மாமி வந்து இது ஆப்பத்துக்கு எப்படி ஊற வச்சு ஆமாம் எப்படி அரைச்சி இந்த மாதிரி ஒரு டம்ளர் புழுங்கரிசியை நல்லா 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா களைஞ்சுட்டே ஊற வைங்க. ஊற வைக்கிறச்சா அதில் எதுவும் போட வேண்டாம், வெந்தயமோ உளுத்தம் பருப்போ எதுவும் போட வேண்டாம். வெறும் புழுங்கரிசி 1 டம்ளர் கும்பாச்சியை நல்லா ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. பாதி அரைச்ச உடனே 1/2 முடி தேங்காய் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு, அந்த இதுக்கு ஆப்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் போட்டு அந்த தேங்காய் திருவளையும் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சி விட்டு அதை அந்த இது அலம்புவோம் இல்லையா, ஜாரை நல்லா அலம்பி அதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜாரை நல்லா அலம்பிட்டு அந்த தண்ணியை எடுத்து சிம்பிளை வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்த எல்லாம் அது வந்து ஒரு செவ்வரிசி கூழ் பதத்துக்கு வரும். அது ஆல்ரெடி நான் நிறையா போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணா அந்த லிங்க் அனுப்புகிறேன். இது பண்ணேன்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த கூழை அதுக்கப்புறம் இந்த ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிற மாவில் அதை போட்டுருணும். ஊற்றினேன்னா நல்லா ஆறி இருக்கும். ஆறினோன்னா ஊற்றி வச்சுன்னா சாயந்தரம் கூழ் காய்ச்சி ஊற்றுறது. அதுக்கு பேர் கூழ் கண்டி ஊற்றுறது. ஆமாம் ஆமாம் ஊற்றுறது அதுக்கு பேர். நல்லா பார்த்தெல்லாம் விளைன்னு இருக்கு பாருங்க தோசை. அந்த தேங்காய் நீங்கள் போடுறச்ச அந்த இது இருக்கக்கூடாது, ஓடு இல்லாமல் நல்லா விளைன்னு சீவிட்டு அப்புறம் பண்ணுங்க, நல்லா இருக்கும் சூப்பராக. அந்த ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து சம்மரில் வந்து அன்றைக்கே அரைச்ச அன்றைக்கே பண்ணால் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி ஆகாமல் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் மாமி வந்து. கார்த்தால அரைச்சோம்னா சாயந்தரம் வாத்துடணும், நைட்டு அரைச்சி எடுத்து வச்சோம்னா நாளைக்கு கார்த்தால வாக்கணும். அது மாதிரி நைட்டு அரைச்சி வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு வருங்க, சூப்பராக இருக்கும். அப்போ இந்த ஓட்டே விடுறது பார்த்தாலா இதுதான் இது புளிப்பாக இருக்குங்கிறதுக்கு அந்த இந்த புளிப்பு ஏறி இருக்குங்கிறதுக்கு இதுதான் கணக்கு. சரி, ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வச்சா பலகாரத்துக்கு பண்ணியிருக்கேன். நல்லா பார்க்கவே நல்ல இதுவாக காம்பினேஷன் பார்த்தேன்னாக்க இதுக்கு வந்து பார்த்தேன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக சில பேர் வந்து தேங்காய் பாலும் வெல்லமும் ஏதோ மிக்ஸ் பண்ணி அது மாதிரியா ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் அரைச்சி அந்த பால் புழிஞ்சு அதில் வெல்லம் கலந்துட்டு ஒரு ஏலக்காயை நசுக்கி அதில் போட்டு சாப்பிடுவாங்க. அது ஸ்வீட்டு நாங்கள் ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல. அதனால் இப்போ இந்த மாதிரி சட்னி இதை கொஞ்சம் செஞ்சுருக்கோம். இல்லைனாக்கா சாம்பார் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டு புளிப்பச்சடி கூட இதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், ஸோ அதனால் கொஞ்சம் நாள் வச்சு காமிக்கிறோம். சாம்பார் வடம் போட்டேன் இன்னைக்கு. கார்த்தால எழுந்து ஒரு 2 டம்ளர் 200 டம்ளராக 2 டம்ளர் உளுந்து ஊற வச்சேன். ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி கலக்கக்கூடாது. ஆனால் அப்போ பக்கத்துலேயே இருந்து தண்ணியை தொட்டுக்கலாம். இப்படி கையால் தொட்டு நீங்கள் இது பண்ணி விடலாம். நல்லா புசுன்னு 3/4 மணி நேரம் அரைச்சேன். அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பரப்பு எப்படி போட்டேன்னா 4 ரெட் சில்லி 2 பச்சை மிளகாயை மிக்ஸி மினி ஜாரில் உப்பு பெருங்காயம் போட்டு அதில் அரைச்சுட்டேன். நான் அரைச்சது இதில் போட்டுட்டேன். பாதி அரைக்கும் போது அந்த உப்பரப்பை இதில் போட்டு அதுவும் சேர்ந்து நல்லா அரைப்பட்டது. அரைச்ச உடனே அந்த விழுதை நல்லா வழித்து எடுத்துட்டு நல்லா பச்சையாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, வெறும் பச்சை கடுகை போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி போட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இதுதான் சாம்பார் வடை. இது நம்ம புளிக்கூட்டு பண்ணால் போட்டு அதில் வறுத்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் மோர் குழம்புக்கு தான் எதுவும் இல்லைன்னா இதை நல்லா தேங்காய் எண்ணெயில் வறுத்து அதில் போட்டுடலாம். அதே மாதிரி வெத்த குழம்பு பண்ணுறதுக்கு தான் எதுவும் இல்லைன்னா இதை வறுத்து வெத்த குழம்பு வைக்கும், சூப்பராக இருக்கும். இது 2 முட்டை எண்ணெயை ஊற்றி அதில் இதை நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ஆப்பமும் தொட்டுக்கதை வந்து கார சட்னியும் பண்ணியிருக்கேன். காரத்தால் பண்ணது சாம்பார் வடை அரைச்சி போட்டிருக்கேன். இன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னாக்கா சமையல் வந்து மாமி வந்து என்ன பண்ணானாக்கா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச கொட்டு ஆனியன் போட்டு சின்ன வெங்காயம் வெத்த குழம்பு, அதுவும் ரொம்ப ஜோராக இருந்தது கார்த்தால. ஸோ இது எல்லாமே வரிசையாக ஒன்றுன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் செய்கிற போது. எல்லோரும் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு பண்ணி எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அமுத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி எல்லாம் ஆளுங்கிற இதையும் போட்டு ஆல் பட்டன் போட்டோன்னா எல்லா டிஷ்ஷும் வரும் உங்களுக்கு. சாம்பார் வடை வந்து இன்னும் 1 வாரம் 4-5 நாளைக்கு காயணும்.
இதை திருப்பி போட்டு திருப்பி காய வைப்பேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை மேலே அப்படி இருக்க உள்பக்கம் பார்த்தோம்னாக்கா வந்து கொஞ்சம் ஹோலாவாக இருக்கும். ஆமாம், அது உளுந்தோணும் அதனால். ஸோ இதான் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோம்னாக்கா மாமி பண்ணியிருக்கான். எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.